வீணா முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முத்துக்கிட்ட வந்துட்டு உண்மைய சொல்ற மாதிரி காட்டுறாங்க. பட் அத கனவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா சொல்ல தான் போறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, "இவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணிட்டு இந்த பலகாரமா எப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த வீட்ல இருக்குது? எல்லாரோட முகத்தையும் எப்படி பாக்குது? நம்மளெல்லாம் விடு. கட்டின புருஷனுக்கு உண்மையா இல்லாம இவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணிட்டு இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க வந்து இந்த விஷயத்த பத்தி வீட்ல எதுவும் சொல்ல வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன மீனா நீயும் பார்லர் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற? கண்டிப்பா இத பத்தி நான் வீட்ல சொல்ல தான் போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இந்த விஷயத்த சொல்லிட்டதுனால என்ன நடக்க போகுது கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பா பார்லர் அம்மா இந்த விஷயத்த சொல்ல மாட்டா. நம்ம தான் சொல்லி ஆகணும் மீனா. உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது." அப்படின்னு முத்து கோவப்படுறாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மாவோட நிலைமைய நெனச்சு பாருங்க. அத்தை அந்த ரோகிணிய தல மேல தூக்கி வச்சு ஆடிட்டுருக்குறாங்க. அப்புறம் அவங்க ஆசை மகனுக்கு இப்படி ஒரு பொண்ண பார்த்து கட்டி வச்சுட்டோமே அப்படின்னு அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அத விட மாமாவோட நிலைமைய நெனச்சு பாருங்க. நம்ம தத்து எடுத்து வளர்க்கணும்னு நெனச்சிட்டு இருந்த கிறிஷோட நிலைமைய நெனச்சு பாருங்க. இவளோட சுயநலத்துக்காக எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கணுமா சொல்லுங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ வாயாலேயே அவ உண்மைய சொல்லட்டும்." அப்படின்னு சொல்றாங்க.